இது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றமே விசாரிக்கட்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இன்று இதே வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். அப்போது 2:15 மணிக்கு உச்சநீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதன்படி விசாரணை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே டாஸ்மாக் முறைகேடு வழக்கை விசாரிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமானது டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் விதிமீறல்கள் அதிகமாக இருக்கின்றன என்று கண்டனம் தெரிவித்திருந்தது. அதற்கு பின்பு இந்த வழக்கில் இருந்து 2 நீதிபதிகள் விலகி இருந்தனர். இந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணையானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இப்போது மீண்டும் உயர்நீதிமன்றமே விசாரிக்கும் என்று அறிவித்திருக்கிறது.